நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சினிமா பாப்கார்ன் ஷோல எந்த மூவியை பற்றி பார்க்க போறோம்னா, ஆதி ரவிச்சந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த குட் பேட் அக்லி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்துடலாம். அஜித் குமார், த்ரிஷா, அர்ஜுன் தாஸ் இவங்கெல்லாம் இந்த படத்தில் லீடிங் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் இந்த படத்தில் மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்தோடைய ஸ்டோரியை பற்றி பார்த்தோம்னா, ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருக்கார் ஹீரோ. அதுக்கப்புறம் அவருக்கு ஃபேமிலி குழந்தைலாம் பிறந்துருது. ஒய்ஃப் வந்து நீங்கள் உங்கள் தப்பெல்லாம் திருத்திட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவரும் வந்து ஒரு 18 வருஷமாக மும்பை ஜெயிலில் இருக்கிறாரு. ஹீரோ ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருக்கார். அவருக்கு ஃபேமிலி குழந்தைலாம் வந்துடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் நீங்கள் உங்கள் தப்பெல்லாம் திருந்திட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியாக ஒன்றா வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரும் அவர் தப்பை திருத்திக்கிறதுக்காக மும்பை ஜெயிலில் ஒரு 18 வருஷமாக இருக்கிறாரு. பையனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஒரு 18 வருஷம் கழிச்சு வராரு. வெளியில் வந்து பார்த்தா அவங்க பையன் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பண்ணிடுறான். பையனை ட்ரக் கேஸில் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. எதனால் பிடிச்சாங்க, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா அப்படின்றது தான் குட் பேட் அக்லி. ஆதி ரவிச்சந்திரன் இந்த படத்துக்கு வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறத விட ஒரு ஃபேன் பை மூமெண்ட்டாக அஜித் குமாரை ஒரு சீனும் பார்த்து ரசித்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நம்ம வந்து பெரிய லெவலில் ஸ்டோரிலாம் வந்து நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இது ஒரு பெரிய ஹீரோக்கு உண்டான ஒரு ஸ்டோரி. மாஸ் சீன்ஸு, கமர்ஷியல், ஃபேன்ஸ்க்கு என்னெல்லாம் தேவையோ, இப்போது ஃபேன்ஸ் என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சுக்கின்னு கதை பண்ணியிருக்காரு. 2.5 மணி நேரம் எங்கேஜிங்காக கொண்டு போனாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எங்கேஜிங்காக ஆடியன்ஸ் வந்து வச்சுருக்காரு. ஸோ டைரக்ஷன் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பண்ண படங்களை விட இது கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அஜித் குமார் இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஆக்டிங்கில் பெரிய ஸ்கோப்லாம் இதில் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு மாஸ் கமர்ஷியல் படம். ஒவ்வொரு சீனும் வந்து மாஸாக பண்ணியிருக்காரு. ஒரு வின்டேஜ் அஜித் குமாரை வந்து கொண்டு வந்து காமிச்சிருக்காரு நமக்குலாம். ஸோ ஒவ்வொரு சீன்ஸும் வந்து கூஸ்பாமாக இருக்குது. நிறைய சட்டை போடுறாரு இந்த படத்தில். கலராக நிறைய சட்டை போடுறாரு. எல்லா சட்டையும் வந்து அவருக்கு கச்சிதமாக வந்து பொருந்தது. ஸோ சூப்பராக இருக்குது. படம் எண்டிங் வரைக்கும் செம்மையாக வந்து கொண்டு போயிருக்காரு. ஆடியன்ஸ்க்கு வந்து தேவையான அளவுக்கு போதுன்ற அளவுக்கு நிறைய ஸ்டைலு, நிறைய சூப்பரான மாஸ் சீன்ஸு, இது எல்லாமே சூப்பராக வந்து அஜித் குமார் வந்து கொடுத்துருக்காரு. த்ரிஷா இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. பெருசாக சொல்கிற அளவுக்கு த்ரிஷாவோட கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து எதுவுமே செட் பண்ணலை. ஜஸ்ட் லைக் தட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் த்ரிஷாவுக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு ஸ்பேஸும் வந்து கிடைக்கல. ஸோ அவங்க ஒரு ஹீரோயினுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் இந்த படத்தில் வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பிரசன்னா இருக்கார். பிரசன்னாக்கும் பெருசாக வந்து இந்த படத்தில் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் பிரசன்னா கேரக்டரும் வந்து மனசில் நிற்கிற மாதிரி எதுவுமே வந்து இந்த படத்தில் வந்து பெருசாக வந்து பண்ணலை. அர்ஜுன் தாஸ் இந்த படத்தில் வில்லனாக பண்ணியிருக்காரு. அர்ஜுன் தாஸை வந்து வேற ஒரு டைமென்ஷனில் காமிச்சிருக்காங்க. டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. அவரோட சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்குது. வேறு லெவலில் இருக்க ஒரு ஆக்டிங் ஸ்கோர்ஸு. ஸோ இன்னும் சொல்லப்போனால் அர்ஜுன் தாஸோட ஆக்டிங் கெரியர்லே இந்த படம் கொஞ்சம் நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே வந்து அர்ஜுன் தாஸ் வந்து இந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெரிய ஹீரோ கூட வில்லனாக பண்ணும்போது அது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அதெல்லாம் வந்து அர்ஜுன் தாஸ் சூப்பராக வந்து இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருக்காரு. டபுள் ஆக்ஷனுக்கு வந்து வேறு மாதிரி நடிக்கணும். ஒரே ஆள் தான் நடிக்கணும். பட் ஆக்டிங் வைஸ் வேறு மாதிரி பண்ணுறனால ஸோ இந்த படத்தில் ஒரு சூப்பராக வந்து கொடுத்துருக்காரு அர்ஜுன் தாஸ். ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்தோட பெரிய ஒரு பேக் போன் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷை நம்ம சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு மியூசிக்லாம். ஒவ்வொரு சீன்ஸுக்குமே வந்து மியூசிக் தான் இந்த படத்தில் வந்து நின்று பேசுது. ஸோ சவுண்ட்ஸு, எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு ஜிவி பிரகாஷ் இந்த படத்தில் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பேக் போனாக இருக்கும் மியூசிக். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு சீன்ஸுக்குமே மொத்த படத்தையும் வந்து இந்த மியூசிக் தான் வந்து தூக்கி நிப்பாட்டுதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு மியூசிக்கு. படத்தில் மைனஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து பெரிய லெவலில் இல்லை. ஸோ கமர்ஷியல் படம் இது. ஃபேன்ஸ் எல்லாம் குஷிப்படுத்துகிற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த படத்தில் பெருசாக லாஜிக்கு இதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ அது வந்து படத்தில் ஒரு மைனஸாக இருக்குது. த்ரிஷாக்குமே ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து கொடுக்கல. அதுவுமே வந்து ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. ஸோ டோட்டலாக இந்த படத்துக்கு நம்ம சினிமா பாப்கார்ன் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 4.5. மேலும் அடுத்த படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட விமர்சனம் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்காக நான் உங்கள் இம்ரான்.